இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆன்மீக சர்ச்சைக்குள்ள விவாதங்கள் என்ற தொடர்ல 6வது கேள்வியாக, வாழ்க்கையில் எல்லாம் மாயை அப்படின்னு அத்வைதத்துல சொல்றாங்க. அப்படி எல்லாம் மாயை என்றால் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னதான் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. இதற்கான ஒரு ஆழ்ந்த விசாரம் தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். இது அத்வைதத்தின் மிகப்பெரிய சர்ச்சையும் மனித மனத்தின் மிக ஆழமான போராட்டமும் இந்த கேள்விக்கு பின்னால இருக்குது. ஆன்மீக உலகில் பல விவாதங்கள் இருக்குது. ஆனா ஒரு சாதாரண மனிதன் இதயத்தை நேரடியாக தொடும் கேள்வி ஒன்று இருக்குது. உலகம் மாயை என்றால் நான் ஏன் வாழ வேண்டும்? இது வெறும் தத்துவ கேள்வி அப்படின்னு மட்டும் இதை எடுத்துக்க முடியாது. இது ஒரு தந்தையின் கேள்வி, ஒரு தாயின் கேள்வி, ஒரு இளைஞனின் கேள்வி, வாழ்க்கையில் சுமைகளுடன் போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கேள்வி இருக்குது. இங்க அத்வைதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரம்மம் மட்டுமே உண்மை, உலகம் என்பது மாயை. இந்த ஒரு வாக்கியம் ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்துள்ளது. அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை குழப்பியும் இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் உடனே இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே அவன் என்ன நம்மக்கிட்ட கேட்குறான் அப்படின்னா, என் குடும்பம் மாயையா, என் குழந்தைகள் மாயையா, என் அன்பு மாயையா, என் துன்பங்கள் மாயையா, என் பொறுப்புகள் மாயையா, இப்படி பல கேள்விகள் நீண்டுகிட்டே போகுது. இந்த கேள்விகளை நாம அலட்சியமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா தவறான புரிதல்களுடன் ஏற்பட்ட அத்வைதம் மனிதனை ஞானியாக மாற்றுவதற்கு பதிலாக பொறுப்பற்றவனாக மாற்றக்கூடும் என்ற அபாயம் இந்த கேள்விகளுக்கு பின்னால் இருக்குது. முதலில் ஒரு பெரிய தவறான புரிதல்களை நாம இங்கே தெளிவுபடுத்துவோம். அத்வைதம் ஒருபோதும் உலகம் இல்லை என்று சொல்லலை. அது சொல்ல வருவது என்ன அப்படின்னா, உலகம் நீ நினைப்பது போல இல்லை அப்படின்றது தான். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் போல. இரவில் கனவு காண்கிறோம். கனவுல நாம் ஒன்றை ஓடுறோம், அழுகிறோம், சிரிக்கிறோம், பயப்படுறோம், கோவப்படுறோம். ஆனா அதே நேரத்தில் அந்த கணத்தில், அந்த கனவில் அந்த அனுபவம் உண்மையாக இருக்குது. ஆனா விழித்த பிறகு தெரிகிறது அது இருந்தது, ஆனால் நான் நினைத்த விதத்தில் இல்லை அப்படின்னு. இந்த வாக்கியத்தை நாம கொஞ்சம் கவனமா ஆழ்ந்து சிந்திக்கணும். அத்வைதம் உலகத்தை பொய் என்று சொல்லவில்லை. அது
உலகத்தை பற்றிய நமது தவறான புரிதலையே பொய் அப்படின்னு சொல்லுது. இன்றைய உலகத்தில் மாயை எப்படி செயல்படுகிறது அப்படின்றத நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு இளைஞன் ஒரு சோசியல் மீடியாவை ஓபன் பண்றான். அப்போ அவனுக்கு பார்த்தாக்க அதுல நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களா போடுறாங்க. ஒரு சிலர் வந்து வெளிநாடு போற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் புதுசா கார் வாங்கின மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களுடைய லைஃப்ல ஒரு சில சக்சஸான மூமெண்ட்ஸ் இருக்கும், அதை போட்டிருப்பாங்க. உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் தோல்வி அடைந்தவன், இங்கே உண்மையில் என்ன நடந்தது? உலகம் அவனை துன்பப்படுத்தல, அவன் மனம் உருவாக்கிய ஒப்பீடுதான் அந்த துன்பத்திற்கு காரணமாச்சு. இதுதான் மாயையின் ஒரு வடிவம். மாயை என்றால் உலகம் அல்ல, உலகத்தை பற்றிய தவறான நமது மன விளக்கம் அப்படின்றத நாம இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பணம் அப்படின்றது மாயையா? இது ஒரு பெரிய கேள்வி. பலர் அத்வைதத்தை கேட்டவுடன் பணம் மாயை என்று சொல்வார்கள். ஆனால் மாத இறுதியில் சம்பளம் வரவில்லை என்றால் கவலைப்படுவார்கள். ஏன்? ஏன்னா அவர்கள் அத்வைதத்தை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது அங்க அர்த்தம். பணம் மாயை என்றால் பணம் தேவையில்லை என்று அர்த்தம் இல்லை. திரைப்படத்துல பயன்படுத்தப்படும் காகித பணம் உண்மையான பொருளாதாரம் அல்ல. ஆனால் அந்த திரைப்பட கதைக்குள் அது முக்கியமானது. அந்த ஃப்ரேம்ல, அந்த சீன்ல அந்த பணம் அப்படின்ற ஒரு அந்த பேப்பர் வந்து முக்கியமானது. அதே போலதான் வாழ்க்கையில் பணம் என்பது ஒரு கருவி. அதை நான் என்ற அடையாளத்தின் அடிப்படையாக மாற்றும் பொழுதுதான் மாயை ஆரம்பமாகிறது. இதுதான் அத்வைதம் சொல்ல வரக்கூடிய ஆழ்ந்த விளக்கம். அடுத்து ஒரு கேள்வி, குடும்பம் அப்படின்னா மாயையா? ஒரு தாய் தனது குழந்தையை நேசிக்கிறாங்க. அப்போ அந்த அன்புன்றது மாயையா? இல்லை, அது தவறான புரிதல். ஆனால் அந்த குழந்தை என் சொத்து அப்படின்னு நினைக்கிறது தான் மாயை அப்படின்னு அத்வைதம் சொல்லுது. குழந்தை வாழ்க்கையின் ஒரு வெளிப்பாடு. அது உன் வழியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கலாம், ஆனால் அது உன்னுடையது அல்ல. இதை புரிந்து கொள்ளும் பொழுது அன்பு குறையாது, மாறாக அது தூய்மையாகும். இதுதான் அத்வைதம் சொல்லக்கூடிய விளக்கம். அடுத்தது, அப்படின்னா அன்பு பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம். அன்பு அப்படின்னு எடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா, காதல், அந்த ஹார்ட்டின் ஷேப், உடனே அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ரெட் கலர் ஹார்ட்டின் ஷேப் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ பலர் காதலை அன்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் காதல் என்பது பயம், சொந்தம் கொள்ளும் மனநிலை, பாதுகாப்பு ஆசை, தனிமையிலிருந்து தப்பிக்கும் முயற்சி. இதற்கு பின்னாலதான் அந்த காதல் அப்படின்ற ஒரு உணர்வு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவற்றின் வெளிப்பாடுதான் கவலையா வெளிப்படுது. அத்வைதம் அன்பை மறுக்கல, மாறாக அன்பு என்ற பெயரில் நடக்கும் பற்றுதலையே கேள்விக்குள்ளாக்கி இருக்குது. அடுத்தபடியா ஒரு மனிதனின்
பொறுப்புகள், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மாயையா அப்படின்னு ஒரு கேள்வி. இத சரியா நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இந்த கேள்வி ஒரு ஆபத்தான கேள்வியாக இருக்கும். சிலர் அத்வைதத்தை இந்த இடத்துல தான் தவறா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் மாயை, எனவே நான் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என்று நினைக்கிறார்கள். அது ஞானம் அல்ல, அது சோம்பேறித்தனம். ஒரு நடிகர் நாடகத்துல நடிக்கிறார். அவர் இது நாடகம்தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் நடிக்கிறத நிறுத்திட்டாரா? இல்ல. மாறாக ரொம்ப இன்வால்வோட அந்த நாடகத்தில் உள்ள கதையோட ஒன்றி சிறப்பா நடிக்கிறார். அதே போலதான் அத்வைதத்தை சரியாக புரிந்து கொண்ட ஞானியர்கள் வாழ்க்கையிலிருந்து ஓட மாட்டார்கள். அவர் முழுமையாக வாழ்வார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பற்று என்பதை கொள்ள மாட்டார். இந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிறணும். இந்த பற்று அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்ன? இத கொஞ்சம் நாம விளக்கமா ஒரு சிறு முடிந்த வரைக்கும் ரொம்ப நேர்த்தியா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதாவது பெற்றோராகிய நாம் குழந்தைகளிடம் அன்பு செலுத்துறோம். அவர்கள் சரியான வழியில் செல்ல வேண்டும், வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க நெறிகளுக்குள் வாழ வேண்டும், அவர்கள் பொய் பேசக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர்கள் மேல் நாம் வைக்கும் அன்பினால் அது வெளிப்படணும். அதற்கு பதிலாக அது அதிகாரமாகவோ, நான் உன் பெற்றோராக இருப்பவன், நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு டாமினேஷன் வருது இல்லையா? அங்கதான் இந்த பற்று என்பது ஆரம்பமாகுது. அப்ப அந்த பற்று இருக்கும் போதுதான் அங்க பிரச்சனை ஏற்படுது. அந்த பற்றற்ற நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துதல் என்பது சரியா இருக்கும். அந்த பற்றோட செய்யும் பொழுதுதான் அது கவலையாக மாறுகிறது. அந்த பற்றைத்தான் அத்வைதம் மாயை அப்படின்னு சொல்லுது. இங்க ஒரு உண்மையான எக்ஸ்டென்ஷனல் கான்ஃப்ளிக்ட் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, மனிதன் 2 விஷயங்களை ஒரே நேரத்தில் விரும்புகிறான். என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று நிரந்தரம், இன்னொன்று மாறிக்கொண்டிருக்கும் உலகம். இந்த 2ஐயும் ஒன்றாக பிடிக்க முயல்கிறான். அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பம் என்பது உருவாகிறது. அவன் இளமையை நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். உறவுகள் மாறக்கூடாது, உடல் சாகக்கூடாது, வெற்றி என்பது தன் வாழ்க்கையில் எப்போதும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனா வாழ்க்கை என்பது மாற்றமே. அந்த மாற்றமான உலகத்தின் நிரந்தரத்தை தேடுவதே மாயை அப்படின்னு அத்வைதம் சொல்லுது. இன்றைய வாழ்க்கையில ஒரு சிறிய உதாரணம் ஒன்று அடியேன் உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புகிறேன். ஒருவர் சமூக ஊடகத்துல 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறார். அவரை தன்னைத்தானே ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அவருடைய ஃபாலோவர்ஸ் படன்னு ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு வந்தது. 4 லட்சம் பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் உடனே உடைஞ்சு போயிட்டார். ஏன்? ஃபாலோவர்ஸ் போனதால் அல்ல, அந்த
ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கும் அந்த ஐடி நான் என்று அவர் நம்பியதால். இதுதான் மாயை அப்படின்னு அத்வைதத்துல குறிப்பிடுறாங்க. அத்வைதத்தோட ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, அத்வைதம் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்கவில்லை, மாறாக முதல் முறையாக அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. ஏன் செய்யணும்? ஏன்னா இப்போ நீ வாழ்வதை பயன்படுத்தி உன் அடையாளத்தை உருவாக்கவில்லை, வாழ்வை நேரடியாக அனுபவிக்கிறாய். இது எப்படின்னா, சூரிய உதயத்தை பார்க்கும் பொழுது இது எனக்கு என்ன லாபம் என்று கேட்க மாட்டாய். அதை ஜஸ்ட் பார்ப்போம், அங்க அமைதி இருக்குது. ஆனா ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அப்படி எடுத்துக்கிறது இல்லையே. ஒவ்வொரு நிகழ்விலும் இங்கு நான் எனக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க ஏற்படும் பொழுதுதான் அந்த துன்பம் ஏற்படுது. அந்த நான் எனக்கு அப்படின்ற எண்ணத்தை தான் மாயை அப்படின்னு சொல்றோம். ஒரு ஞானியோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஞானி வழக்கம் போல எல்லாரை போலவும் வேலை செய்வார், குடும்பத்தை நேசிப்பார், மக்களை நேசிப்பார், சமூகத்தில் இருப்பார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சுதந்திரம் இருக்கும். அவருக்கு தெரியும் எல்லாம் வருகிறது, எல்லாம் செல்கிறது. அதனால தான் அவரு அதிகமா எல்லாத்தையும் நேசிப்பார். ஏன்னா அவர் யாரையும் எதையும் பற்றி கொள்ளவில்லை. அவர் அதிகமா சேவை செய்வார். ஏன்னா அவர் அந்த சேவையின் பலனை எதிர்பார்க்கவில்லை. உலகம் மாயை என்பதன் உண்மையான அர்த்தம் என்னன்னா, உலகம் இல்லை என்பதல்ல, உலகத்தை பற்றி உன் தவறான அடையாளமே மாயை அப்படின்றதுதான். உறவுகள் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், பொறுப்புகள் இருக்கட்டும், வேலை இருக்கட்டும், வெற்றிகள் இருக்கட்டும், ஆனால் அவற்றை நான் என்று அடையாளப்படுத்தி பிடித்து கொள்ளாதே. அப்போது வாழ்க்கை சுமையாக இருக்காது. அந்த பற்றற்ற நிலையில இருந்தா அந்த வாழ்க்கை ஒரு புனிதமான விளையாட்டாக மாறும். வாழ்க்கையிலிருந்து ஓடுறது அத்வைதம் சொல்லல. வாழ்க்கையை தொலைத்து விடாதே, வாழ்க்கையை விழிப்புடன் வாழ் அப்படின்றது தான். அப்போ எல்லாம் மாயை என்பது வாழ்க்கையை மாற்றும் வாக்கியமாக இருக்காது. அந்த வாழ்க்கையை முதன்முறையாக தெளிவாக பார்க்கும் கண்களாக மாறும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த உண்மைகள். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனதிற்குள்ள நம்ம ஒரு ஆழ்ந்த நிலையில ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதிதான் உண்மையான நான் என்னும் ஆத்மா. ஓம் சிவாய நம.